கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கிங் அமர்த்தம் அண்ணா உங்கள் மோனேஷ். இன்றைக்கி நம்ம எந்த வீடியோ பார்க்க போகிறோன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ். இப்போ நான் போன வாட்டி நான் டிஹெச்சில் இது 9 ஃபுல் மேக்ஸ் கிட்டத்தட்ட பண்ணிட்டேன்ல. நான் டிஹெச்10 எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாமேனா இன்னும் டிஃபென்ஸில் இருக்குது, இன்ஃபர்னோ இருக்குது. ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இது இன்ஃபர்னோ மட்டும் மேக்ஸ் பண்ணிட்டு 2-3 வால்ஸ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போட்டிருக்கேன். மற்றபடி ஒன்றும் ஸ்டோரேஜ்லாம் எதுவுமே போடல. இன்றைக்கி அப்கிரேட் இருக்க போகிறது இல்லை அவ்வளோவா. ஏன்னா இப்போ தான் கேமுக்குள்ளேயே வந்திருக்கோம். இந்த வீடியோவும் லாங்காக தான் போகுது. சரி, இன்றைக்கி பேட்டில் டேவா? நான் இந்த கேம் ரொம்ப நாள் கழிச்சு லாகின் பண்ணுறேங்க. கேம் வச்சுருந்தேன், ஆனால் விளாட்றதே இல்லை. 1 மாதம் கழிச்சு வந்திருக்கேன். அதுதான் இவ்வளோ ட்ரீஸ். 1 மாதம் கழிச்சு கேம் இது உள்ளே போகிறேன். கேம் வச்சுருந்தேன்னா விளாட்ல. சரி, உள்ளே போகும்போது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்து யூடியூப்பில் போட்டுடலாமேன்னு சொல்லி நான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இது இன்பாக்ஸில் அட்டாக் இன் வாரா யாரை சொல்கிறாங்க? ஓகே, இதெல்லாம் வெட்டி விட்ரும். டக் டக் டக்குன்னு சின்ன சின்ன ட்ரீஸ்லாம் வெட்டி விட்ரும். வேறு என்ன இருக்குது? டோனால் டென்னிஸ் சொன்னல, எல்லாத்தையும் வெட்டி விட்ருவோம். மேஜிக் ஐட்டம்ஸ் வர 2 தான் இருக்குது. ஒரு ட்ரைனிங் போர்ஷனு, ஒரு ரிசோர்ஸ் போர்ஷனு. ஏதாவது எல்லாமே போட்டோம் போல இருக்கு. ஓகே, அப்போ அப்கிரேட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. எத்தனை அப்கிரேட் இருக்குது? அப்பா, இவ்வளோ அப்கிரேடா? அதுக்குள்ளே 5 பில்டர் வந்துட்டாங்களா? சரி, எதாவது வெட்டி விட்ருவோம். டப். சரி, நான் வெட்டிட்டு உங்களுக்கு பண்ணுறேன். ஓகே எஸ், எல்லாத்தையும் வெட்டி விட்டேன். என்னது ஈவெண்ட்டில் தான் வந்திருக்கா? எதாவது பர்ச்சேஸ் பண்ணலாமா? சுமார் 15 குத்து 90 எலெக்சர் வாங்கும். கோல்டு கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஏதோ ஃப்ரீயாக கொடுக்குறேன், எடுத்துப்போம். ரைட் மெடல்ஸ் எங்கிட்ட இருக்கு. 1000 ரைட் மெடல்ஸ் கிட்ட இருக்கு. இந்த மரம் எப்படி மிஸ் ஆச்சு? சரி, இந்த மரத்தை வெட்டி விட்ருவோம். ஓகே, என்ன அப்கிரேட் போடலாம்? மோட்டார் அப்கிரேட் பண்ணலாமா? காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. காசு இருந்ததுன்னா அப்கிரேட் பண்ணலாம். காசு கம்மியாக இருக்குது. சரி, சின்ன அப்கிரேட் மட்டும் இன்றைக்கி பண்ணலாம். பாம் டவர் 1 மேக்ஸ் பண்ணிட்டு 1 மேக்ஸ் பண்ணணுமா? ஆமாம். வேறு என்னது? எல்லாமே இப்போ இன்னைக்கு என்னென்ன ஆர்ச் டவர். சரி, சின்ன பில்டிங்ஸ்லாம் முதல்ல லெவல் ஏற்றிடலாம். ஓகே, அப்புறம் வேறு ஏதாவது நான் இந்த கெனான் லெவல் 7க்கு போடலாம். வேறு என்ன இருக்குது? டெஸ்லாஸ் முடிச்சிட்டேன். ஆமாம், டெஸ்லா நான் எப்பயும் முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு டெஸ்லா முடிச்சிடலான்னு சொல்லி. ஆமாம், அதுவும் டெஸ்லா முடிச்சிட்டேன். ஏர் ஸ்வைப்பர் போடலாமா? சரி, ஏர் ஸ்வைப்பர் போட்டு விடும். ஐயோ, காசு கம்மியாக இருக்குது. நான் கோல்டு மைன் போட முடியும். அதை வச்சு நான் என்ன போட்டது? ஸ்கெலிட்டன்றாப்பா, அடப்பாவீங்களா? சரி, போட்டு விடும். ஐயோ, வேறு எதுவுமே இல்லையோ. சரி, அவங்ககிட்டேருந்து கொஞ்சம் வாங்கிக்கலாமா? ஸோ ஒரு அட்டாக் போயிட்டு வரோம். லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். பேஸ் பார்க்க நல்லா தான் இருக்குது. இந்த வீடியோ மட்டும் சும்மா நான் நார்மல் பிளேஸ்லாம் வச்சு முடிச்சிடலாம் கைஸ். அடுத்த வீடியோவிலேருந்து சும்மா மாதம் ஆரம்பிக்கலாம். என்ன சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்லுங்கள் கைஸ். எல்லா சேலஞ்சும் ட்ரை பண்ணுறேன். இந்த மினியான்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். நான் குயின் சார்ஜ் லாவால் ஒன்று எப்போவுமே பண்ணுவேன். குயின் போட்டு 3 ஹீலர்ஸ். குயின் சார்ஜ்லாம் அவ்வளோலாம் ஒன்றும் இது இல்லை கைஸ். ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லை. ஆனால் குயின் சார்ஜ்னால் ஒரு கம்பார்ட்மெண்ட், அவ்வளோதான். பாருங்க, இப்போவே அதுக்குள்ளே நான் பவர் யூஸ் பண்ணிட்டேன். ஜஸ்ட் மிஸ். ஓகே, ஒரு வால் பிரேக்கர் போடும். ஐயோ, ஆச்சுட்டு ஒரு பாகுது. சரி, இன்னொரு வால் பிரேக்கர் போடும். அப்பா, அடிச்சு விட்டாளா? அப்போ அந்த எக்ஸ்போ வரைக்கும் தூக்குவோம், அவ்வளோதான். சரி, இங்கே ஜாப் போட்டு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ கிங் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இறக்கிவிடும்.
குயின் இறக்கி இங்கே நம்ம குயின் இது சார்ஜ் பண்ணலாம். லாவா லூன் 6 லூன்ஸ் போட்டுக்கலாம். அப்புறமா வேறு என்ன, இங்கே ஒரு பேபி ட்ராகன், லெட்ஸ் ஆக்டிவேட் கிங்கஸ் அபிலிட்டி அண்ட் ஒரு ஏஸ்பெல். அவ்வளோதான், பேஸ் முடிச்சு. ஃப்ளேம் ஃபிங்கர் நம்ம வேஸ்ட் பண்ணல. 2 ரேஜ் இப்போ இருக்குது, ஒரு ஹேஸ்ட் இருக்குது. ஹேஸ்ட் தேவைப்படும், இல்லை ரேஜ் தேவைப்படும். ஐ திங்க் ஸோ தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். குயின் 27வது லெவல் முடிச்சுதான். யார் நான் இங்கே ஒரு ஹேஸ்ட் போட்டு விடும். ஏன்னா குயின் எல்லா லூனியும் சுற்று இது வச்சுருப்பான். அதுதாங்க 2 ரேஜ் நம்ம இது யூஸே பண்ணல. வேறு வால் அடிக்கிறாளா, இது வச்சு நான் என்ன பண்ணுறது. 2 ரேஜ் நம்ம சும்மா இருக்கு. இதை தான் சொல்லுவாங்களே, 2 ரேஜ் வந்து இந்த பெஸ்ட் யூஸாக பண்ணலாம். அந்த 2 ரேஜ் கையிலே வச்சுக்கலாம். ஐயோ, அந்த 2 ரேஜ் கீழே போட மறந்துட்டேன் கைஸ். பரவாயில்ல. யாரா இவ? ராயல் சாம்பியனா இது? என்னதுடா இதுடா? ஏதோ ரோப்ளாக்ஸும் மைண்ட் கிராஃப்டும் ஏதோ வித்தியாசமாக இருக்குது. என்னென்னமோ வந்திருக்கு. சரி, இதெல்லாம் மட்டும் எடுத்துக்கலாம். பெக்கா நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். பெக்காவாது எம்ஏசிஹெச் எது இருக்குது. கொஞ்சம் கோல்டு வாங்கிக்கலாம் கைஸ். இதுக்கு வரைக்கும் கோல்டு வாங்கிப்போம். ஒரு 1 லட்சம் வந்துடும். வச்சு நான் என்னன்னு போகிறேன். எல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான் இருக்குது. இந்த ஜாயிண்ட்டை மேம் போட்டு விடும். சில்லர் ஒன்றா நீங்கள் ஒரு 10 ஜெம்மு தரேன், இங்கே எடுத்துப்போம். இப்போ வேறு அப்ரெண்டிஸ் ஏதோ வாடணுமே, சி அப்ரெண்டிஸ் பில்டராமே, அது வேறு அப்கிரேட் பண்ணோம். அதான் இந்த பெக்கா இதுவா. இன்னொரு அட்டாக் போடலாமா கைஸ்? ட்ரூப்ஸும் இருக்குது. என்ன தர இது? ஓகே, எடிட்டா என்ன 11 ஸ்பெல்லுக்கு ஒரு 9 ஸ்பெல் தான் வச்சுருக்கேன். அதுவும் ஆர்மி கூட ஒரு 5 குறையுது. இன்னுமே புரியலையே. சரி, ஆர்மியில் ஒரு லூனு போடுவோம். ஐயோ, 20 தான் இருக்கா? ஆர்மியில் ஒரு லூனு போடுவோம். வேறுண்ணா ஸ்பெல் வேறு இருக்குல்ல, என்ன போடலாம்? ஒரு ஏஸ்ட்டு என்னமா ஒரு ஃப்ரீஸ் எடுத்துப்போம். ட்ரெயின் போட்டு விடும். ஆடா என்னடா இது? ஏய், வாட் இஸ் திஸ்? எங்கேயோ குறவு வழி வந்துருக்குப்பா. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இன்னொரு அட்டாக் போகுமா? டக்குன்னு முடிச்சு விட்ருவோம். Let's jump into the attack. இது என்ன பேஸ்? என்னடா டவுனால் 8 பேஸ்லாம் வருது? அவ்வளோ அசிங்கமாக நினச்சிட்டிங்களாடா? இந்த பேஸ் நல்லா இருக்குல்ல? ஆனால் இந்த பேஸ் இட்ஸ் லுக்கிங் லைக் மேக்ஸ்னா. ஆமாங்க, ஸ்பேஸ் டிசைன் எனக்கு மோஸ்ட்லி பிடிச்சிருக்கு. குயின் செக் பண்ணுறதுக்கு சும்மா சூப்பராக இருக்குது. நாளைக்கு நான் 10 பேஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ தாங்க 10க்கே வந்திருக்கேன். வந்தோடனே இன்ஃபர்னை மட்டும் அப்கிரேட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். டாட் பிரேக்கரையும் போடலாம். ஃப்ளேம் ஃபிங்கர் இங்கே இறக்கி விடுவோம்.
வந்து ட்ராப் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஒரு ட்ராப் 2 ட்ராப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ராப் வச்சுக்கலாம். குயினுக்கு ஒரு ரேட் இங்கே தேவைப்படும்னு நினைக்கிறேன். ரேட் ப்ளஸ் ஒரு எபிலிட்டி தட்டி விட்ருவோம். குயின் சமாளிச்சிடான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம லாவா லூன்னு ஆரம்பிக்கலாம். ஓகே, கொஞ்சம் லாவா கொஞ்சம் லூனு அது மாதிரி 2 வேஸ்ட்டு. என்னடா குயினை, ஐயோ சுற்றுற போதும். ஐயோ குயினை 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 கேலி. இங்கே கிங்கு ஃப்ளேம் ஃபிங்கர் பக்கத்தில் இருக்குது. ஃப்ளேம் ஃபிங்கரும் ஓரளவுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. ரொம்ப நல்லது. இன்னொரு அடி. ஐயோயோ, உள்ளேருந்து ஹாக்ஸும் வந்துட்டாங்க கைஸ். 2 மில்லியன் தட்டி விடுவோம். கிங்கோட எபிலிட்டி ட்ரிகர் பண்ணுவோம். ஒரு ரேஜை தட்டி விடுவோம். ஒரு சாப் இருக்கா, ஒரு ஏஸ்திரு சாப்பு சும்மா இங்கே போட்டு விடுவோம். ஐயோயோ, அது கேன் காஸ்டர் வந்து ஏதாவது வேஸ்ட்டு பண்ணிட்டோம் போல இருக்கு. ஐயோ, சரி விடுங்க பார்த்துக்கலாம். ஒரு ஏஸ்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் கைஸ், பேஸ் ஓவர். இங்கே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே தட்டி விட்டு போயிருங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.